இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த ஹேர் ஆயில் செய்கிறது தலைக்கெல்லாம் அரைச்சி தேய்ப்போம்ல, அந்த கரிசலாங்கண்ணி. இதை நான் பூச்செடி வச்சுருக்கிற தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செடி தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுங்க ஒரு செடி தான், இதான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் பெருசாகும். இந்த மாதிரி பூ வச்சு பூவில் காய் வைக்கும். இது மாதிரி காய் வைக்கும். காய் வந்து நல்லா முத்தும். இது பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு தொட்டியில் இருக்கிறது. இங்கேங்க விதை வச்சுருக்கு பாருங்கள். இந்த எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் ஒரு செடியிலேயே. இது மாதிரி விதையை வந்து இந்த குட்டி தொட்டியில் போட்டு முளைச்சிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்குது. இந்த எல்லாமே வந்து இந்த ஊடு பயிர் போகிற மாதிரி தான் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு இதில் முளைச்சி வருது. இதை நம்ம தலைக்கும் தேய்க்கலாம், இல்லை பருப்பு போட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டோம்னாலும் அதோட சத்து வந்து டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்களும் நல்லா வளர்த்து உங்களுக்கும் ஒரு செடி கிடைச்சா போதும். அதில் உள்ள விதையை வச்சு இந்த மாதிரி நிறைய செடியை வந்து வளர்க்கலாம். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா.